மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் 88. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரத்தை தரும், அதோடு அவர் வேதனையை கூட்டார். நீதிமொழிகள் 10:22. ராஜரீக ஆசாரிய கூட்டத்தினர் தங்களுடைய சுயத்தை பலி செலுத்துகையில் உண்மையாயிருக்கும் பட்சத்தில் மற்றொரு விதமான ஐஸ்வர்யம் இவர்களுக்கு வருகின்றது. அவைகள் பசுத்த ஆவி என்னும் ஐஸ்வர்யங்களாகும். இவர்கள் சுயநலமான விருப்பங்களையும் பூமிக்குரிய நோக்கங்களையும் பூமிக்குரிய திட்டங்கள் முதலானவைகளை கர்த்தருடைய ஊழியத்திற்கென்றும் சத்தியத்திற்கென்றும் பலி செலுத்துகையில் இவர்கள் தங்கள் பரமபிதாவிற்கும் தங்கள் கர்த்தருக்கு ஒத்த விஷயங்களில் அதிகமாய் வளர்வதையும் சாந்தம், பொறுமை, நற்குணம், சகோதர அன்பு போன்ற பசுத்த ஆவியின் கனிகள் அவர்களுக்குள் அதிகமாய் வளர்வதையும் இவர்களால் காண முடிகின்றது. இன்னுமாக முன்பு அறிந்திராத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கூட இவர்கள் அடைகின்றனர். இவர்கள் தங்களுடைய அனைத்தையும் கர்த்தருக்கு கொடுத்தது நிமித்தம் மகாமேன்மையும் அருமையுமான அவருடைய சகல வாக்குத்தத்தங்களும் தங்களுக்கு சொந்தமாயுள்ளது என்பதை உணர்வதன் மூலமாகவே இந்த சமாதானமும் சந்தோஷமும் வருகின்றது. இப்பொழுது இவர்களுடைய விசுவாசம் இந்த வாக்குத்தத்தங்களை தங்களுக்கு சொந்தமானது போன்று உறுதியாய் பற்றி கொள்ளலாம் என்பதே. ஆமேன்.